நெக்ஸ்ட் சம் 0.3 பார் என்ற எண்ணின் p by q வடிவம் p மற்றும் q முழுக்கள் q not equal to 0 அப்படின்னா 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 33/100, 3/10, 1/3, 3/100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது p by q வடிவம் அப்படின்னாலே இதை 0.3 இதை p by q வடிவத்தில் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா p by 2 power m into 5 power n இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 10 minus 1 எனிதிங் பவர் 0 நம்ம 1ன்னு எடுத்துக்குவோம். இங்கே நம்ம ஒன்ஸ் டென்ஸில் இருக்கிறதுனால நம்ம 10 எடுத்திருக்கோம். ஸோ இப்படி எடுக்கும்போது ஆன்சர் 3/9 கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/3 கிடைக்கும். அப்போ ஆன்சர் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் 1/3ஐ எந்த மிக சிறிய விகிதமுறு எண்ணால் பெருக்கினால் அதன் தசம விரிவு ஒரு இலக்கத்தோடு முடிவுறு தசம விரிவாக அமையும் கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன் எடுத்துக்கிறோம் 1/10. இந்த 1/10 தான் நான் ஆப்ஷனுக்கு எடுக்கிறேன். அதை 1/3ல் நான் ப்ராடக்ட் பண்ணும்போது ஆன்சர் 1/13 கிடைக்கிது. 1/30யை நம்ம டிவைட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம்னா 0.0333 கிடைக்கும் நம்மளுக்கு இந்த ஆன்சர். அதே மாதிரி பி எடுத்துட்டிங்க அப்படின்னா இதே 1/3யை நான் 3/10 அங்கே இருக்க பார்த்தீங்களா 3/10 இதால் நான் சால்வ் பண்ணும்போது 1/10 கிடைக்கும். ஆன்சர் 0.1 கிடைக்கும். இப்போ இங்கே நம்மளுக்கு ஃபைன் பண்ணி பாருங்கள். 1/3யை எந்த மிக சிறிய விகிதமுறு எண்ணால் பெருக்கினால் தசம விரிவு ஒரு இலக்கத்தோடு முடிவுறு தசம விரிவாக ஒரே ஒரு இலக்கம் தான் வரணும். இதிலெல்லாம் மோர் தென் இருக்குது. ஸோ ஒரே ஒரு இலக்கம் அப்படின்னா பி தான் ஆன்சர். அப்போ பி 3/10 இதுதான் அதோடைய ஆன்சர். தேங்க்யூ.